உலகத்தின் அழிவு. என்ன வானம் வித்தியாசமா இருக்கு. மீச்சான் கூட இன்னைக்கு அவுட்டிங் போறியா? போயிட்டு வாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. என்ன அறகுறையா எழுதிருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 48வது பக்கத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே எழுதல. என்ன வினோதமா இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம். உலகம் அழிஞ்சு போகுன்னு போட்டிருக்கு. இல்லல, யாரோ பொழுது போகாம எழுதுற மொக்க புக்கு தான்ல இது. பேருதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு மழை கொட்டும் கொட்டும். என்னம்மா அப்பா, டோரேமான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னம்மா லைட் ஆன் பண்ணிருக்கீங்க? அதான் இருட்டா இருக்குல்ல, லைட் போடாம எப்படி பேப்பர் படிக்க முடியும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற நீ? நோஸ்ட்ராடமஸ் மாயன் கேலண்டர் பத்திலாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதுல எழுதி இருக்கிற விஷயம் எல்லாமே உண்மையா நடக்கும். அது ஒரு போரா இருக்கலாம், இல்லனா பேரழிவா கூட இருக்கலாம். எனக்கு காமெடியா இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு பேஜ் ஓபன் பண்ணி இப்பவே பாரு. தூக்கத்துல ஒரு பஸ் டிரைவர் பஸ்ஸை ஏரிக்குள்ள விட்டுட்டாரு. பாத்தியா, பஸ் ஆக்சிடென்ட் கூட இது கணிச்சு சொல்லிருக்கு. இப்ப கடைசியா ஒரு பேஜ் ஓபன் பண்ண போறேன். பேஜ் நம்பர் 48. அப்படின்னா இந்த வருஷத்தோட 48வது நாள் 17வது பிப்ரவரி. அது இன்னைக்குதான். ஒரு வால் நட்சத்திரம் நம்ம உலகத்தை அழிக்க போகுது. டோரேமான் கிட்ட இருக்க டைம் மிஷினை வச்சு தப்பிச்சு போயிடலாம். டைம் மிஷினை காணோம். அவன் இத முன்னாடியே படிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டா பாத்தியா? டோரேமான் அப்படி எல்லாம் பண்றவங்க கிடையாது சுனியா. நம்ம கிட்ட டைம் இல்ல. நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் அதை இப்பவே பண்ணியாகணும். புரிஞ்சுதா? தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஹோம்வொர்க் முடிக்கணுமே நோபிட்டா, அதுக்கு என்ன பண்றது? நம்ம போயாகணும். நமக்கு வேற வழி இல்ல. நாமளே தோண்டி ஒரு நல்ல ஷெல்டரை உருவாக்கிப்போம். அவங்களை காப்பாத்திக்கணும்னு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. இது போதும். நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்க நமக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரணும். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஸ்நாக்ஸ் பண்ணிருக்கேன் பாரு, சாப்பிடு. ஏங்க எது நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க? ஏன் இப்படி கத்துற? பெரிய திமிங்கலம் கரை ஒதுங்கி இருக்கு. அம்மா, உங்களை அப்புறமா நான் பிக் பண்ணிக்கிறேன். இன்னும் வரலையா? எங்க போயிருப்பான் அவன்? திரும்ப வந்துட்டான். என்னல, எங்களை கூப்பிட வந்திருக்கியா? இத நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாவா? சுனியோ, நம்ம அப்புறமா போய் எல்லாரும் பிக் பண்ணிட்டு வரலாமா? நம்மள பார்த்து சிரிச்சவங்களுக்கு நாம ஏன் ஹெல்ப் பண்ணணும்? நம்ம இன்னொரு தடவை பேசினா அவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னப்பா அது? சுனியா, இப்படி உலக அழியலான்னு பெரியவங்க எழுதி வச்ச விஷயம் அது. அப்படின்னா எதுக்கு ஸ்கையோட கலர் இன்னைக்கு இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? வருஷம் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து சேரும். அதனால தான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறுது. இங்க காணோம். வேற வழி இல்ல. நாம மட்டும் தான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும். நான் உன்னை அங்க மலையில சந்திக்கிறேன். இது கிளைமேட் நல்லா இருந்துச்சா, அத டைம் மிஷின் யூஸ் பண்ணி பிக்னிக் கொண்டாடிட்டு வந்தோம். அது சரி. போன வருஷத்தோட சைபர் டைரி. அது அப்படியே தலைகீழ படி. இதெல்லாம் நீதான் தேவையில்லாம கலப்பி விட்ட சோனியா. எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னன்னு வந்து பாரு நோபிட்டா. தப்பாயிடுச்சு. எங்களையும் உள்ள சேர்த்துக்கோ. இவங்க கிட்ட அப்படி என்னப்பா நீ சொல்லி வச்ச? எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. என்னது சரி பண்ணிட்டு இருக்கியா? உன் கடையவா சொல்றேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தனியா சரி பண்ணி காட்டுறேன். இது விளையாட்டால. அந்த கடையை நானே சரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்ல. எங்க அம்மா கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க முடியல. ஆனா இப்ப நானும் கஷ்டப்படாம இருக்க முடியல. வாசனையே ஆள தூக்குதேல. என்கிட்ட வர்க்மேன் ரோபோட் இருக்கு. அது எனக்கு கிரில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. என்னது வர்க்மேன் ரோபோட்டா? ஆமா, இந்த ரோபோட்டோட வாயில வர்க்மேன் கார்ட்ஸ் இருக்கு. கார்டனை க்ளீன் பண்ணோம். கார்பெண்டர் கார்ட்ஸ் இருக்கு.
என்னது கார் பெயிண்டிங்கா? அப்படின்னா இது எல்லாத்தையுமே புதுசாக்கிடுமால? ஆமா. என்ன நம்புங்க. அட என்னல்ல இது இத்தனூண்டு இருக்கு. இத்தனூண்டு இருந்துகிட்டு இதால நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா என்ன? என் திறமைக்கு இவ்வளவு பெரிய சவாலா? விட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துற? என் வேலையை நான் ஆரம்பிக்க போறேன். என்ன பண்றேன்னு கொஞ்சம் கவனம் பாத்துக்கிட்டே இருங்க. சரியா? அட்டகாசமான வேகம். எப்படி என்னோட வேலை? ஹேட்டர் ஸ்பீட்டர் நீ ஹவுஸ். வாவ், செமையா இருக்கு இங்க இருந்து பாக்க. செம வியூ. அம்மா போச்சு. செமையா திட்டு வாங்க போற டோரிமான். டச்சன், இந்த வீட்டை பழைய மாதிரி மாத்த முடியாதா? மாலே இத்தனூண்டு அந்த உருவத்துக்குள்ள இப்படி ஒரு அபாரமான திறமையா? இவனை வச்சு என் வீட்டை நான் முழுசா மாத்த போறேன் பாருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சொல்ற? ஏன் முடியாதுங்கிற? அப்பா, நீ இப்படி பண்ற? அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். அச்சன், என்ன மன்னிச்சிட்டு இல்ல. சியானு. நான் உன்கிட்ட அப்படி பேசினதெல்லாம் தப்புதான்ல. நேரா நின்னு கொஞ்சம் என்ன பாரு. ஓ, அப்படின்னா நீ எனக்காக வீட்டை சரி பண்ணி கொடுப்போயாலு? ஆமா, வேற என்ன பண்றது? அசிஸ்டன்ட் வேலையை பாத்தினாதான் என்னால என் வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். என்கிட்ட திறமைக்கு என்னல குறைச்சால் நான் எல்லாத்தையும் அருமையா செய்வேன். எதுக்குல போய் அடிச்ச? என்னது புதுசாக்க போறீங்களா? உனக்காக நான் புதுசாவே பண்ணி தருவேன். என்ன பண்றான்? மண்ணல தோண்டிட்டு இருக்கானே. ஏய் ஜியான், மொத்த குப்பையை எடுத்து வெளியே சீக்கிரமா போடு. சரி சரி, இப்படிலாம் வீச கூடாது. ஒழுங்கா இத வச்சு சுத்தி எல்லாரும் அடிக்கணும். இங்க பாரு, முட்டி இப்படி வச்சுக்கிட்டு புல் வேகத்துல அழுத்தணும். இத தடல நீ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு கிடக்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஆமா முல்ல. சரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். நாம ஏன் வெளியே இருந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாது? ஜியான், சீக்கிரமா போய் கல்லெல்லாம் கொண்டு வா. கொண்டு வந்துட்டோம்ல, இன்னும் கொண்டு வரேன். சியான், சீக்கிரம் எழுந்திரி. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்கு வந்துட்டேன். சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா. அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஜியான், என்னாச்சு உனக்கு? ஷிசுகா வீட்டு நிலைமை என்னலே ஆச்சு? அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாத. பாசி, ஒன்னு சொல்லவா ஜியா? நீ கண்டிப்பா பாதிக்கெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். அவன் வீட்டை நான் ரெனோவேட் பண்ண போறேன். ரொம்ப நன்றி பாஸ், நான் இதை மறக்கவே மாட்டேன். அவ்வளவுதான், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? முதல்ல நீ அங்க செல்ஃபை ரெடி பண்ண கூடாது? ஓ, நானா? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் பாஸ். பாருங்க, முயற்சி பண்ணா உன்னால முடியும். செய்யவே இல்லையே. அதானே, நீ எதுவுமே செய்ய மாட்டியா என்ன? இதெல்லாம் பழசாகி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இந்த கடையை செஞ்ச கார்பெண்டர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய புத்திசாலி தான். கேட்க முடியும். 1 வருஷமா? அடேங்கப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க இதை எவ்வளவு அழகான பில்டிங்கா மாத்தினாலும் சரி, இந்த அளவுக்கு பழமையா இருக்கிற பாரம்பரியத்தை உங்களால எதாலையும் கொடுக்கவே முடியாது. நன்றி டக்கேஷி. அம்மா, வேற ஏதாவது உடைஞ்சிருந்தாலும் சொல்லுங்க, நானே சரி பண்ணிடுறேம்மா. பாசே, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் மாசி. டக்சன், உங்களுக்கு ரொம்ப